என்றார். தேவபூமி அழைத்ததென்று மேரி மைந்தன் போகின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 13 முதல். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டாவது நாள் தியானத்திற்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். நேற்றைய தினம் நான் சொன்னது போல் சிலுவை பாதை கிறிஸ்தவர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ இறைவார்த்தை கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இறைவார்த்தை கிறிஸ்தவர்கள் வார்த்தையினுடைய அந்த உண்மையான நிலையை உணர்ந்து கொள்ள விரும்புகிறவர்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அது கூடிக்கொண்டு இருக்கிறது. ஒரு சில இடங்களில் வார்த்தைக்கான தேடல் அதிகமாக இருக்கிறது, ஒரு சில இடங்களில் அது குறைந்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றி நம்ம கவலைப்படுவதில்லை. இது என்ன ஒரு அடையாளம் நமக்கு இருக்கிறது அப்படின்னா, இப்படிப்பட்ட இந்த அடையாளங்களை தேடிச் செல்கிற மனிதர்கள் மத்தியில் நாம் நிற்காம ஆண்டவருடைய வார்த்தையின் ஆழத்திற்குள்ளே நிற்கிறோம் அப்படிங்கிறத நினைத்து நம்ம பெருமை அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி மகிழ்ச்சியாக வந்தவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நான் மாட்டிக்கிட்டேனேன்னு வருத்தமாக வந்திருக்கிறவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். வரா தெரியாமல் வந்துட்டேனே நான் அப்படின்னு கவலையாக வந்திருக்கீங்களா? பரவாயில்ல. நீங்கள் கவலையாக வந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக வந்தாலும் சரி, ஆண்டவர் வார்த்தையின் வல்லமையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் நமக்கு ஒரு செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எதற்காக இந்த இறை செய்திகள், எதற்காக இந்த நற்செய்தி, எதற்காக இந்த வழிபாடு, எதற்காக இயேசு கடவுள் இறங்கி வரணும், எதற்காக அவர் கல்வாரி மலையில் ஏறணும், எதற்காக அவர் பாடுகளை கரமிரித்து அந்த சிலுவையிலே பாடுகளை ஏற்கணும், இதையெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு தான் இந்த தவக்காலம். ஏன் ஏன் ஏன்னு கேட்கணும். கேட்டால் தான் பதில் கொடுக்க முடியும். கேள்வி இல்லாத இடத்துல பதிலே வராது. அதனால் உங்களுக்கு உள்ளத்தில் கேள்விகள் எழுந்ததுன்னா அது ஒன்றும் தவறானது அல்ல. அந்த கேள்விக்கு ஒரு சரியான பதிலை கொடுக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு நற்செய்தியில் கொடுக்குறார். நீங்கள் மண்ணுலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள், உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் என்ன செய்யப்படும்? வெளியிலே கொட்டப்படும். விளக்கை கொளுத்தி யாரும் மரக்காலுக்குள் கீழே வைப்பதில்லை, யாரும் போய் கட்டலுக்கு அடியில் வைப்பதில்லை, அதை தூக்கி விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்போ யார் இதெல்லாம் சொல்கிறார் ஆண்டவர்? விளக்கு கொளுத்தி வைக்கிறதுக்காகவா கடவுள் இவ்வளோ பெரிய செய்தியை சொல்கிறாரு? நீங்கள் விளக்காக இருந்து உங்களைத்தான் ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். அப்போ நீங்கள் விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ கடவுள் நம்மளை விளக்கு தண்டின் மீது வைக்கணும்னா நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்? ஒளிரும் பிள்ளைகளாக இருக்கணும், எரியக்கூடிய விளக்காக இருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் என்ன செய்வாங்க? அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுப்பாங்க. அந்த நற்செய்தியினுடைய வார்த்தைகள் சொல்லுது பாருங்க. அப்படி வைக்கப்படுகிற பொழுது அவர்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒளி தரக்கூடிய அடையாளமாக இருப்பார்கள். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்போ ஆண்டவர் வெறும் விளக்கை பற்றி பேசலை. அந்த விளக்கின் அடையாளமாக இருக்கிற நீ எப்படி இருக்கணும்? ஒளி தரக்கூடிய பிள்ளையாக இருக்கிற பொழுது உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிரக்கூடியதாக இருக்கணுமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்போ இந்த தவக்காலத்தில் நம்ம இப்படி நற்செயல்களால் நம்ம மிளிர்ந்து இருக்கிற பொழுது
கடவுள் என்ன செய்வார்? நற்செய்தி நம்ம செய்யக்கூடிய நற்செயல்களை பார்க்கிறவர்கள் நம்முடைய தெய்வத்தை புகழ்வார்கள். அப்போ உங்களால் தெய்வம் மகிமைப்படுத்தப்படுகிறார் அப்படின்னா உங்களை கடவுள் என்ன செய்வார்? உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அவ்வளோதான். அப்போ நம்ம கடவுளுடைய பெருமைக்குரிய பிள்ளைகளாய் மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த நற்செய்தியினுடைய அழைப்பு. அதுக்கு தான் இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தவக்காலம் நேற்றே நம்ம சொன்னோம். இந்த தவக்காலம் என்பது சுய பரிசோதனைக்கான காலம். இந்த தவக்காலம் என்பது ஒரு தனிப்பட்ட சுயநலமாய் பயணிக்க வேண்டிய காலம். எல்லா இடத்துலையும் பிறர் நலத்தை பற்றி பேசுவோம். எல்லா இடத்துலையும் பிறர் நலம், மற்றவங்களுக்காக யோசி, மற்றவங்களை பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த தவக்காலத்தில் மட்டும்தான் சுயநலமாக யோசிங்கன்னு சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோம்? இந்த தவக்காலத்தில் கூட வந்து நின்றுக்கிட்டு என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறாரே, என் பொண்டாட்டி இப்படி இருக்கிறாங்களே, என்னுடைய பிள்ளைங்க எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் மற்றவர்களை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்வு முறை கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை எல்லாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நான் சுயநலம் என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த தியானம், தவக்காலத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த தியானம் ஒரு சுயநலமாக நீங்கள் முதலில் உங்களுக்குள் பயணித்து பார்க்கணும். இதில் என்ன பெரிய ஆபத்துன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தர் கெட்டவராக இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் கெட்டதாக இருக்கும். ஆனால் அவர்களால் விளையக்கூடிய தீமையை விட அந்த கூட நல்லவராக இருக்கிறேன்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அவர்கள் என்ன செய்வாங்க? இவனால் போச்சு, இவனால் போச்சு, இவனால் போச்சு, இவனால் போச்சு, இவனால் போச்சுன்னு சொல்லி அவர்கள் பாவம் இழைத்து செய்கிற பாவத்தை விட, தவறிழைத்து செய்கிற பாவத்தை விட இவர்கள் நல்லவர்கள் என்கிற நினைக்கிற நிலையிலேயே அவர்கள் நிறைய பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இதுதான் நிறைய வீடுகளில் நடந்துகிட்டே இருக்கிறார். பிள்ளைகளை காப்பாற்றுறேங்கிற பேரில் பெற்றோர்களை என்ன செஞ்சிருவாங்க? பிள்ளைகளை கொண்டு போய் படுகொலியில் அமுத்திடுவாங்க. இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா? நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை வந்து ஒரு குழாயில் மாட்டிக்கிச்சு, போரில் மாட்டிக்கிச்சு. காப்பாற்றணுன்னு நம்ம அறிவாளிகள் எல்லாம் போய் என்ன பண்ணாங்க? எல்லோரும் சேர்ந்து குழி நோண்டுறேன்னு சொல்லி நோண்டி அங்கே போட்டு மிஷினெல்லாம் போட்டு ஆட்ட 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 அது என்ன செஞ்சிருச்சு? குழந்தை உள்ளே போயிடுச்சு, செத்தே போயிடுச்சு. இந்த செய்திகள் எல்லாம் நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம். பாருங்கள், இதுதான் இன்றைக்கி நடக்கிறது. இந்த அடையாளம் தான் இங்கே நடக்குது. குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற போர்வையில் நிறைய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க? பிள்ளைகள் எல்லாருமே இதில் பங்கெடுக்கிறோம். குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி, தோ இப்படி இருக்கார், எங்கள் வீட்டுக்கார் இப்படி இருக்கார், என் வீட்டுக்கார் இப்படி இருக்கார், என் மனைவி இப்படி இருக்காங்க, என் மனைவி இப்படி, என் பிள்ளைங்க இப்படி இருக்குது, எங்கள் அப்பா அம்மா இப்படி இருக்காங்க. நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம்? கவலைகளையும் வேதனைகளையும் அள்ளி தெளித்து அந்த குடும்பத்தை இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தில் இருந்து இன்னும் ஆழமான வேதனைக்குள்ளே தள்ளி அவமானத்திற்குள்ளே கொண்டு போய் மூடிடுவோம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் தேவ பிள்ளைகளே, இந்த தியானத்தில் நீங்கள் உங்களை சோதித்து அறியணும். நீங்கள் விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்ட விளக்காக இருக்கிறீர்களா என்பதை சிந்திப்பதற்கான ஒரு காலம் இந்த தவக்காலம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஸோ நமக்குள்ள ஒரு டீல் இருக்குது. எப்போதுமே இந்த தியானத்தில் அந்த டீல் நம்ம போடுறது உண்டு. என்ன டீல்? நாங்கள் எப்போல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்கிறோமோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். எப்போல்லாம் ஹல்லேலூயா சொல்கிறோமோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். யார் வந்து இந்த பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா சொல்லுவாங்க, பதில் சொல்லுவாங்கன்னா, உள்ளுக்குள்ளே பிசாசு இல்லாதவங்க சொல்லுவாங்க. பிசாசு யாருக்கு உள்ளே கட்டி வச்சுருக்கிறோ அவங்கள வாய் கட்டியிருக்கும், அவங்களால வாயை திறக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஸோ பிசாசு என்னைய கட்டலை, நான் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. என்ன உள்ளே ஏதோ கட்டி தான் வச்சிருக்கிற மாதிரி இருக்குது, நான் வாயை திறக்க மாட்டேன், அவங்கெல்லாம் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. என்ன பரவாயில்ல பாருங்க, அதையும் எவ்வளோ தாழ்ச்சியோடு ஒத்துக்கிறாங்க பார்த்தீங்களா? பரவாயில்ல. கொஞ்சம் பேர் முறைக்கிறாங்க, எடுபட்டு போய் ஏமாற்றிக்கிட்டே இருப்பான் போல இருக்கு, இன்னும் கிறுக்கு போய் கேட்டான்னா சொல்லவே படாது. பரவாயில்ல, தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு ஹல்லேலூயா கூட சொல்லிக்கலாம். சொல்லாமல் மட்டும் இருந்துடாதீங்க. இது வரைக்கும் சொல்லவே இல்லைங்கிறவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட்.
இனிமேல் சொல்லாமல் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, நேற்றே நான் சொன்னேன், நம்ம எல்லாரும் இந்த தவ காலத்தில் மட்டுமில்லை, எப்போதுமே ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் எதற்காக நம்மக்கிட்ட இதெல்லாம் பேசுகிறாரு? எதற்காக இப்படி தியானங்கள் நடத்தப்படுகிறது? எதற்காக இந்த வழிபாடுகள்? எதற்காக சிலுவைப்பாதை? எதற்காக நற்கருணை? எதற்காக திருப்பலி? ஏன் இதற்காக அப்படின்னு கேட்கும்போது, கடவுள் இதெல்லாம் கொடுத்து நம்மளை காப்பாற்ற விரும்புகிறார். பிரைஸ் எல்லாம். இப்போ பரிசெயர் சதிசெயர்கள் எல்லாம், மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் கடவுள் சாடினார், கோபப்படுறாரு. அப்போ இயேசுவுக்கு என்ன, அவங்களை அட்டாக் பண்ணணும்னு ஒரு ஆசையா? அவருடைய உள்ளார்ந்த ஆசை என்ன? அவர்களும் மனம் மாறி என்ன செய்யணும்? மனம் மாறி அவங்கள வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு மோட்சத்துக்கு போகணும். எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும். எல்லாரையும் கூட்டி சேர்க்கவே நான் வந்தேன். அதுக்காகத்தான் இயேசு வந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு கடவுள் நம்ம எல்லாரையும் காப்பாற்ற விரும்புகிறார். எல்லாரும் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும். அப்போ வெற்றி பெறணும்னா, வெற்றி பெற்றால் என்ன பரிசு கொடுப்பாரு? நேற்று நான் சொன்னேன் இல்லையா? நேற்று வந்தவங்களுக்கு தெரியும். நேற்றைய தினத்தில் நம்ம சொன்னோம், இயேசு சாமி வெற்றி பெற்றவர்களுக்கு என்ன பரிசு கொடுக்க போகிறார்? சோப்பு டப்பாவா? சில்வர் ஹாட் பாக்ஸா? என்ன, அவர் பக்கத்தில் உட்கார்ற இடத்த கொடுக்க போகிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த வசனத்தை சொன்னோம் நேற்று? வெரி குட். திருவெளிப்பாடு 3:21. வெரி குட். இந்த பக்கம் சத்தம் வந்துருச்சு. வலப்புறம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் பார்க்குறாங்க, அடப்பா இப்போ இல்லை, இடப்பக்கத்தை விட்டானே. இடப்பக்கம் வலப்பக்கம்லாம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் மனசில் எழுதி வச்சுக்கணும். திருவெளிப்பாடு 3:21. இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் நீங்கள் இருந்துடக்கூடாது. இதை போய் என்ன செய்யணும்? அநேகருக்கு நீங்கள் அறிவிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உங்களுடைய கையில் மொபைல் இருக்குது, கூப்பிட்டு இந்த பார், இதுதான் செய்தி, நீங்களும் நற்செய்தியாளராக மாறணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? நற்செய்தியை எடுத்து ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க. இல்லை, உங்கள் வீடுகளில் இந்த இறை செய்தியானது அறிவிக்கப்படணும். அப்போ வெற்றி பெறணும், எல்லாருமே வெற்றி பெறணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் இங்கே ஒரு மனசை தொட்டு சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்திருக்கிறாங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். உங்கள் வீட்டில் இருக்கிற, இங்கே இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருந்தால் விட்டுருவோம், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. வெளியூரில் இருக்கிறாங்க விட்டுருவோம். ஆனால் இங்கே இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லா கணவன் மனைவி, ஒரு குடும்பமாக இருக்கிறவங்க எல்லோரும் வந்திருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். நேற்றே நான் சொல்லிட்டேன், எல்லாமே இறைவாக்கு தான். இறைவார்த்தைக்கு எப்படி மக்கள் பதிலளிக்க போகிறாங்கன்றது எல்லாமே தெரியும். பாருங்கள், விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே, புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இன்றைக்கி அதை நோக்கி போக மக்களுக்கு விருப்பம் இல்லை. எல்லாம் வேறு விருத்த சேதனத்துக்கு ஒப்பான ஒரு பக்தி முயற்சிக்குள்ளே நம்ம வந்து நின்றுட்டோம். அதை செஞ்சிட்டோம்னா நமக்கு திருப்தி, ஓகே, நன்மையை வாங்கிட்டோம்னா போதும். இல்லை, அப்படி இல்லை பிள்ளைகளே. சரியானவற்றை சரியான விதத்தில் நம்ம செய்யலைன்னா தோற்றுருவோம். பிரைஸ் தி லார்ட். நிறைய இடத்துல நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மோயிசன் பாருங்கள், எவ்வளோ பெரிய மனுஷன், கடவுளால் தெரிந்தெடுக்கொள்ளப்பட்டு கடவுள் நேராக பேசி அவரை கூட்டிகிட்டு வந்தார். கடைசியில் அந்த மோயிசனை வந்து கடவுள் எப்படி அடித்தார் தெரியுமா? அவர் சொல்கிறார், முதல்ல பாறையை போய் அடின்றார். பாறையில் அடிச்சுன்னா தண்ணி வரும். முதல் தடவை முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது முறையும் தண்ணி கிடைக்கல, புலம்புறாங்க. இப்போ சொன்னார் ஆண்டவர், அந்த இடத்துல போய் பேசு. இப்போ அடிக்க சொல்லலை. ஆனால் மோசேவுக்கு ரொம்ப கோபம். ஏன்டா கூப்பிட்டார் மக்கள் எல்லாம், வந்து நில்லுங்கடா, யாரை பார்த்துடா நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் எல்லாம் பேசிட்டு, அந்த கோவத்திலேயே போய் என்ன பண்ணிவிட்டார்? பாறையை 2 அடியை போட்டார். குச்சி எடுத்து 2 அடி அடிச்சிட்டார். இந்த பாறையிலிருந்து என்னால் தண்ணி வர வைக்க முடியுமா? மற மாட்டாங்களா? கடவுள் தானே செய்கிறாருன்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், பாறாயிப்போன்னு சொல்லி அடிச்சுவிட்டார். பாருங்கள், கோபத்தில் செஞ்சார், தவறாக செஞ்சிட்டாரு. ஆண்டவர் ஏதோ பயப்புள்ள தெரியாமல் செஞ்சிருச்சு அப்படின்னு விட முடியாது கடவுள். ஏன்னா நீதியின் கடவுள். கடவுள் என்ன பண்ணுறாரு? ஓரமாவா மோய்சஸ், இங்கே வா, ஓரமாவா, எல்லாம் முடிச்சாச்சு. கடவுள் ஒன்றும் காட்டுக்கலை. கடவுள் ஒன்றையும் காட்டலை, கோபத்தெல்லாம் காட்டலை. தண்ணி கரெக்டாக வந்துச்சு, எல்லாரும் குடித்தாங்க, ஆடு மாடு குடிச்சிச்சு, எல்லாம் நிறைவாக இருந்தது. அப்புறம்தான் கேம் ஆரம்பிக்குது. ஓரமாவா வந்தவனே ஆண்டவர் கேட்டார், உன்னை நான் என்ன செய்ய சொன்னேன்? பாறை இடத்துல பேசுன்னு சொன்னேன், நீ என்ன பண்ண? போய் நீ அடித்து போட்டேன். அதனால் நான் சொன்னதை நீ செய்யாததுனால, நீ என்னுடைய தூய்மையை கெடுத்துட்டதுனால
நீ வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளே நீ போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். என் அன்பு பிள்ளைகளே, இது எதற்காக இந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன்னா, நம்மில் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ கடவுளுக்கு அப்படி அள்ளி தூக்கி போட்டு போவோம், போகிற போக்கில் அப்படி தூக்கி போட்டு போவோம். கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது பிள்ளைகளே. செய்வதை நீ சரியாய் செய்யாமல் போனால் இந்த பரிசு கிடைக்காது உனக்கு. பாருங்க, அதான் சொல்லுவேன் நான். ஓட்டப்பந்தயத்தில் கோடு போட்டிருக்காங்க, 10 பிள்ளைகள் ஓட்டப்பந்தயத்தினுடைய அந்த கோட்டுக்குள்ளே நின்று ஓடுறாங்க. ஓட்டப்பந்தயத்திற்கு வெளியில் நின்று நிறைய பேர் ஓடுவாங்க, பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் விதமாக. ஓடு 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 ஓடுன்னு பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அங்கிட்டு கோட்டுக்கு வெளியே நின்று ஓடுவார்கள். அவங்களெல்லாம் கடவுள் கணக்கில் எடுப்பாங்களா? பரிசு கொடுக்கும்போது கோட்டுக்குள்ளே ஓடினவனுக்கு பரிசு கிடைக்குமா, கோட்டுக்கு வெளியில் நின்று ஓடினவனுக்கு பரிசு கிடைக்குமா? கோட்டுக்குள்ளே நின்று விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஓடினவங்களுக்கு தான் பரிசு. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோன்னா, விதிமுறைக்கு அப்பாற்பட்டு நிற்கிறோம். காயின் ஆபேலை பாருங்களேன். காயின் ஆபேலின் காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டார், காயின் காணிக்கையை கடவுள் நிராகரிக்கிறார். ஏன்? அவர் விருப்பம் கொள்ளவில்லை. ஏன்? அவன் செய்யாமல் விட்டானா? இல்லை, செஞ்சார். காணிக்கை கொடுத்துட்டார், பலி கொடுத்துட்டார். ஆனால் அந்த பலியை கடவுள் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ இந்த ஆபேலின் பலியை பார்க்குறோம். ஆபேல் என்ன பண்ணார்? எப்படி பலி கொடுத்தார்? ஒரு ஆட்டை பிடிச்சாருன்னா அந்த ஆட்டை வந்து பார்ப்பார், சுற்றி முத்தியும் பார்ப்பார். அதுவும் முதல் குட்டியாக இருக்கணும், அந்த ஆடு போட்ட முதல் குட்டி. அடுத்தது பார்த்திங்கனாக்க அதை புரட்டி பார்க்கும்போது அது உடம்புல எந்த கலர்லையும் மாற்றம், கருப்புனா கருப்பு தான் இருக்கணும், வெள்ளைனா வெள்ளை தான் இருக்கணும். அதில் ஒரு முடி கொஞ்சம் கருப்பாக இருந்தால் கூட அதை டிஸ்கார்ட் பண்ணிடுவார். நோ அப்படின்னா எவ்வளோ தூரம் தன் கடவுளுக்கு செலுத்த போகிற பலியில் ஒரு முடி கூட கொஞ்சம் மாறி இருக்கக்கூடாது. அவ்வளோ தூரம் அவன் கருத்தாக இருந்ததுனால தான் அவருடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். காயினுடைய காணிக்கை பாருங்கள், என்ன வச்சு எரிக்க தானே போகிறோம், எரிக்க தானே போகிறோம். அதனால் விளைஞ்சிருக்கிறத அள்ளி கொண்டு வருவான். அது நொல்லையாக இருந்தால் என்ன, ஒரு ஓட்டையாக இருந்தால் நமக்கு என்ன, எரிக்க தானே போகிறோம். ஆண்டவரால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார், கொண்டு வந்து போட்டு எரிச்சார். பாருங்க, இங்கே தான் அவருடைய உள்ளத்தினுடைய அந்த மனநிலை, மனப்பாங்கு, இந்த மனமாற்றங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து யாருக்கு? வெறும் பாவிகளுக்கு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள், நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் கீழே விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும், பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம நிலையாக நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்குறார். நம்ம யோசிக்கணும், நான் நிலையாக நிற்கிறேனா? அப்போ நான் யோசிக்கணும், மனமாற்றம் எனக்கு எப்படி நடத்தப்பட வேண்டும், நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுக்குறேனா? யோசித்து பார்க்கணும் இல்லைங்களா? செயல்படாமல் வெறும் ஆன்மீகத்தை, பக்தியும் பரவசமும் இருக்குது. பக்தி இருக்குது, கோயிலுக்கு வரும்போது பக்தியாக உட்கார்ந்துருக்கும், பரவசப்படுறோம். எப்படி பூசை வைக்கிறார் ஃபாதர், பரவசம். அந்த நற்கருணை எழுந்தேற்றம் நடக்கும்போது ஆண்டவரே பரவசமாக இருக்கிறோம். இது போதுமா? பக்தியும் பரவசமும் இருந்தால் கடவுளுக்கு பிடிக்குமா? அப்படின்னா பரிசேர் சதுசேர்லாம் நம்மளை விட பரவசமாக இருந்தவங்க, பக்தியாக இருந்தவங்க, அவங்களெல்லாம் கடவுள் சொல்கிறார், ஐயோ உனக்கு கேடுன்னு சொன்னார். அப்போ ஏன் அவங்க பக்தியிலையும் பரவசத்திலையும் கடவுள் மகிழ்ச்சி அடையலை? அதெல்லாம் அவர்களுடைய உணர்வின் வெளிப்பாடு, அவ்வளோதான். அது கடவுளுக்கு உகந்த வெளிப்பாடாக அமையலை. அதனால தான் பிள்ளைகளே, இன்றைக்கி காயினின் காணிக்கையை போல உங்களுக்கு காணிக்கை, என்னுடைய காணிக்கை இருந்து விடக்கூடாது, கடவுளுக்கு தூக்கி போட்டுட்டு போயிடக்கூடாது. ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு மினிஸ்ட்ரி செய்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது. அந்த வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு, அங்கே போய் நாங்கள் சொன்னேன், இல்லைப்பா நான் போய் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன். கூட இருந்த பிரதர்ஸ் சொன்னாங்க, ஃபாதர் அவங்க வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு, நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா மகிழ்ச்சி அடைவாங்க, நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா சந்தோஷப்படுவாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி, அவங்க மகிழ்ச்சிக்காக போவோமே அப்படின்னு சொல்லி, எனக்கு பசியே இல்லை, சரி இருந்தாலும் அவங்க மகிழ்ச்சிக்காக நான் போனேன். வீட்டுக்குள்ளே போன பாருங்க, அங்கே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்த வீட்டு தலைவர் பின்னாடி எந்திரிச்சு ஓடுறாரு, கொல்லப்புறமாக ஓடுறாரு. நான் பார்த்துட்டேன், சட்டார் புடார்னு ஓடுறாரு. என்ன அம்மா என்னடா இவர்கிட்ட என்ன 500,000 கேட்கவா வந்தோம், இந்த மனுஷன் எப்படி ஓடுறாருன்ட்டு சொல்ல முடியாது இல்லையா, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே. அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் உள்ளே போகிறேன், ஒருத்தரும் பேசலை, வாணி யாரும் கூப்பிடல, எல்லோரும் மூஞ்சி அப்படி உருன்னு வச்சுருக்காங்க. சரி என்ன, அப்புறம் பாயெல்லாம் போட்டிருந்தாங்க. நானே போய் எல்லாம் வெக்கங்கட்ட பொழப்பு தான்,
என்ன பண்ணுறது, சோத்து உள்ளே வந்துட்டோமே, பிரதருக்கு சொன்னாரேன்னு வந்து தொலைஞ்சது நம்ம தப்பு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே மனசில் வந்துட்டோம். இனிமேல் போனால் நல்லா இருக்காதுன்னு போய் உட்காந்துட்டேன். போய் உட்காந்தா ஒரு வார்த்தை, ஃபாதர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை. உடனே இலையை போட்டாச்சு. உடனே பிள்ளைங்கள்லாம் அப்படி எப்படி நிற்கிறாங்க. அந்த அம்மா தான் வேலை செய்கிறாங்க. வந்து எடுத்து வைக்கிறாங்க. அவங்கவுங்க ஏன்டா வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து வைக்கிறாங்க. பேச்சுமில்ல, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் த வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ மூஞ்சை பார்க்கும்போதே தெரியுது, பிச்சைக்காரனை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டோமேங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்புறம் இலையில் சோறு போடுறதுக்கு அந்த அம்மா வந்து அப்படி சோறு அப்படி எடுத்தாங்க. அப்படி எடுத்து அப்படி போட்டாங்க பாருங்கள், கரண்டிலே எல்லாம் ஒட்டிக்கிச்சு. எனக்கு இந்த மும்பிட்டு தான் வந்து ஒரு சோறு வந்து அப்படி டொமக்குன்னு விழுந்துச்சு. நான் உடனே சொல்லிட்டேன், போதும் போதும் அம்மா, போதுமா போதுன்ட்டேன். நான் இந்த முட்டோந்து சோத்துக்கு போதுன்னொன்னையும் அப்போ தான் அந்த அம்மா என்னை பார்க்குறாங்க. உடனே என்ன ஃபாதர் போதுங்கிறீங்க? போதும், உங்கள் மனசு எப்படியோ அப்படி தான், போதும் அப்படின்ட்டு. உங்கள் மனசு இப்படி தான் இருக்குது, எனக்கு இது போதும். நான் சொன்னேன், நான் பசிக்காக வரல, உன் ஆசீர்வாதத்துக்காக நான் வந்தேன், உன் ஆசீர்வாதத்துக்காக நான் சாப்பிட வந்தேன், அதனால் எனக்கு இது போதும் சொல்லிவிட்டு அப்புறம் பிரதர்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. நான் கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன். கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றி நான் சாப்பிட்டுட்டு உடனே இலையை மூடிட்டேன். தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனாக இருக்கிற நமக்கே சொரணை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கே. படைச்ச கடவுளுக்கு எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராக இருந்தும் அவர் அமைதியாக இருக்கிறார். கடவுள் அமைதியாக இருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நாம் யூ கேனாட் டேக் காட் ஃபார் அட்வான்டேஜ். நம்ம டோன்ட் டேக் காட் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க. கடவுளை நம்ம என்ன செய்யக்கூடாது? போகிற மக்களை யார் கடவுள் தானே பார்த்துக்கலாம். நோ, இதுதான் மனமாற்றம். யோசிக்கணும். மனமாற்றம் அப்படிங்கிறது சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூடு. நம்மளுடைய மனப்பாங்கு எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். அப்போ இந்த தவ காலத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு கட்டம் இதுதான். நான் எப்படி இருக்கிறேன்? நான் போய் பரிசெயர் போல நான் இத்தனை முறை தொழுகிறேன், இத்தனை முறை கோயிலுக்கு போகிறேன். இல்லை, நீ செய்கிறத எப்படி செய்கிற யோசித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்குறார். இதுக்கு தான் இந்த தியானம். யோவான செய்தி 8வது அதிகாரம் 31, 32 இறைவசனங்களை நம்ம வாசிக்கும்போது, இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, எல்லாரையும் இல்லை, அவரை நம்பிய யூதர்களை நோக்கி என்ன சொல்றாரு? என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால். யாரு தொடர்ந்து கடைபிடிப்பாங்க? அதில் உண்மையா நம்புறவங்க, அதை உண்மையா மதிக்கிறவங்க. அப்போ நீங்களும் கூட இந்த காரியத்தை உண்மையா தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள். பார்த்தீங்களா? சீடத்துவம். உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். 2வது விஷயம். 3வது, உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பாவத்தை களைந்து வாழ்வியல் நெறிமுறைகளை அணிந்து கொள்ள வேண்டும். அதை இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இதுக்கு தான் இந்த தவக்காலத்தில் நமக்கு நிறைய அழைப்பு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி பாருங்கள், நிறைய வாகனங்கள் இப்போ இதில் வந்துக்கிட்டு இருக்குது. வெளியூர்களில் இருந்தெல்லாம் வந்து சந்திக்கிறாங்க. இது ஒரு புதிய பக்தி முயற்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது என்ன, திருச்சபை நமக்கு கொடுத்த புதிய பக்தி முயற்சியாக 7 ஆலயங்களை சந்திப்பது, 9 ஆலயங்களை சந்திப்பது. அப்படி ஏதாவது இப்போ சந்தித்தா தான் மோட்சத்துக்கு போக முடியுமா? பிரைஸ் தி லார்ட். நாங்களாம் அப்படி போகிறதே இல்லையே. தேவ பிள்ளைகளே, அது ஒரு சகோதரிகிட்ட பேசும்போது, எங்கள் கோயிலேருந்து ஒரு 4-5 பஸ்ஸு போணுச்சு ஃபாதர் அப்படின்னாங்க. அவங்க அந்த பங்கை நிர்வாக அவங்க சொன்னாங்க, அதில் எனக்கு பிடிக்காது ஃபாதர், எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறதில்ல, ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு இதை நான் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கும் அதில் மிகச்சிறந்த உடன்பாடு உண்டு. நம்முடைய வயதானவர்கள், பெண்கள் வீட்டில் இருக்கிற வேலை செய்கிற குடும்ப பெண்கள், அப்புறம் அதுலேயும் வயதானவர்கள், பெரியவர்களுக்கு வாய்ப்பே கிடைக்கிறதில்ல வெளியில் போகிறதுக்கு. அவங்களுக்கு இப்படி கோயில் குளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம்னா தான் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க விட்றாங்க.
அதனால் கோயில் குளத்துக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே கோயிலையும் பார்த்துட்டு குளத்தையும் பார்த்துட்டு வரோம். அப்படியே கொஞ்சம் நேரம் என்டர்டெயின்மெண்ட்டையும் வச்சுட்டு அது ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் இதை நம்ம அனுமதிக்கலாம். ஆனால் எது முக்கியம் அதில் பாருங்களேன், நீங்கள் உங்களுக்குள்ளே பயணிக்கிற அந்த பயணம், நீங்கள் 7 கோயில்களுக்கு பயணிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்குள்ளே இருக்கிற 7 காரியங்களுக்குள்ளே நீங்கள் பயணிக்க வேண்டும். நான் ஆண்டவருக்கு செய்வதை எப்படி செய்கிறேன், என் கணவருக்கு நான் செய்யக்கூடியதை எப்படி செய்கிறேன், என் மனைவிக்கு செய்யக்கூடியதை எப்படி செய்கிறேன், இப்படி இது எல்லாமே ஒவ்வொரு பயணம். இந்த பயணத்தை எல்லாம் நீங்கள் சோதித்து பார்க்கணும். கல்யாணம் பண்ணும் பொழுது நீங்கள் கையை பிடிச்சிருப்பீங்க இல்லையா? கல்யாணம் பண்ணும்போது கையை பிடிச்சி வீட்டுக்காரருக்கு நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லி, சில பேரெல்லாம் கல்யாணம் தாலி கட்டும் போதே இன்பத்திலும் துன்பத்திலும் அந்த வார்த்தையே வராது. உடனே மகிழ்ச்சி. அது அன்பால் அழுகுறாங்களா இல்லை எதுவும் கட்டாயத்தில் அழுகுறாங்களா நமக்கு தெரியாது. அவங்கள வார்த்தையே வராது. அவ்வளோ தூரத்துக்கு அன்பு பாசம் எல்லாம் நெஞ்சில் அடைச்சி கல்யாணம் பண்ணி முடித்தோன்னையும் மனைவியை கூப்பிட்றதே அப்படி தான். அன்பே, ஆருயிரே, என் செல்லமே, என் கண்ணே, மணியே, குட்டியே, ஏஞ்சல் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு 3 வருஷம் கழித்து பார்த்தா, இந்தாடி எங்கே ஏய் மாடா ஓட்டுறா. பிரைஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணும் பொழுது அத்தானது பொத்தான்றது எல்லாம் சொன்னாச்சு. இப்போ இந்தாயா யோ உன்னத்தான் அங்கே சோறு அங்கே வச்சு திண்டு போ. பிரைஸ் எல்லாம் சிஸ்டர்ஸ்லாம் பார்க்குறாங்க, நம்மளுமே இந்த விஷயத்தில் எதிரையும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ஏன் வாய்ப்பு இல்லை? எல்லாம் அந்த இது கான்சக்ரேட் பண்ணும் பொழுது பயபக்தியாக போய் எல்லாம் சொன்னோம். அப்புறமேட்டு சிஸ்டர் சுப்பீரியராக இருந்தால் சுப்பீரியர் ஆயிரு, டோன்ட் கிராஸ் இன் மை லைன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரம்லாம் வந்துட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம அந்த 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 காலத்தை யோசித்து பாருங்களேன். ஏன் நம்மளுடைய அன்பு அப்படியே தேய்ந்து போனது? பிள்ளைகளை பிள்ளை பொக்கலைன்னு கோயிலாக சுற்றி பிள்ளை பெற்றது. கோயிலாக சுற்றி பிள்ளை கொடுப்பா, மடிப்பிச்சை கேட்குறப்பா. பிள்ளை கடவுள் கொடுத்துட்டாரு. ஏய் சனியனே எரும மாட மடிப்பிச்சை வாங்கினது எப்படி? ஆண்டவரே மடிப்பிச்சை போடுங்க. எப்படி அது பிசாசு குரங்கா மாறிச்சு? அப்போது பாருங்கள், அந்த மனமாற்றம் இங்கேருந்து தான் நீங்கள் மனசை மாற்றணும், திருப்பி வரணும். ஆண்டவர் அன்புக்குள்ளே வாங்க, அன்புக்குள்ளே வாங்க. அதான் 10 கட்டளை சொல்லுது பாருங்க. 10 கட்டளையும் 2 கட்டளையில் அடக்கப்படும். என்னென்ன? கடவுளை அன்பு செய்வது, உன் அயலானை அன்பு செய்வது, உன்னை அன்பு செய்வது போல. அப்போ நம்ம கடவுள் அன்பு கடவுளுக்கு கொடுக்குறோம், சரியாக கொடுக்குறோமா சோதிச்சு பார்க்கணும். கோயிலுக்கு வரோம், 8 மணிக்கு வரோம், அப்படி 8 மணிக்கு பூசைன்னா 8 மணிக்கு வரோமான்னு முதல்ல பார்க்கணும். 8 மணிக்கு என்னுடைய யூடியூப் வைரலாக போச்சு. 8 மணி பூசைக்கு 8:30 மணிக்கு வந்து எட்டி பார்க்கப்படாது. இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப வேதனையான விஷயம். இன்றைக்கி நமக்கு என்னன்னே புரியல. எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரணும்னு பிள்ளைகளுக்கும் தெரியல, அப்பா அம்மாவுக்கும் தெரியல. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கோயிலுக்கு வரணும் கண்டிப்பாக. ஏன் வரணும்? திருச்சபை கட்டளை சொல்லுது. ஏன் சொல்லுது? பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் வாங்கியிருக்கிறவங்க இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் சொல்லுங்கள், கயிறு மொய்த்து காட்டுங்க. அபிஷேகம் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க மட்டும் கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். அபிஷேகம் வாங்கினவங்க மட்டும். இதுதான் பிரச்சனை இப்போது நமக்கு. சரி, இப்போ கொஞ்சம் பேர் தூக்கி இருக்கிறீங்க, கொஞ்சம் பேர், நிறைய பேர் தூக்கலை. இப்போது ஞானஸ்தானம் வாங்கினவங்க, பேப்டிசம் திருமுழுக்கு பெற்றவங்க இருந்தீங்கன்னா கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். அப்படா எல்லாம் கை தூக்கிடுச்சுப்பா. இப்போ பேப்டிசத்தில் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஒரு குருவானவர் அபிஷேகம் செய்யப்பட்டாருங்கிறீங்களே, அந்த அபிஷேகத்தை எப்படி செய்யப்பட்டார்? அவர் ஆயர் அவர்கள் ஒரு இளைஞருடைய கையில், தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த குருமானவருடைய கையில் கிறிஸ்மா என்கிற அபிஷேக எண்ணெயை தடவி அவரை அபிஷேகித்த பொழுது அவர் அபிஷேகத்தினாலே நிறைந்தார். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆயர், ஒரு குருவானவரை தெரிந்தெடுத்து அந்த குருவானவருக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? அபிஷேகம் நடத்தும் பொழுது அவருடைய தலையில் அபிஷேகத்தின் எண்ணெய், கிறிஸ்மா என்கிற அபிஷேக எண்ணெய் ஊற்றப்பட்டு அவர் திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுது, அபிஷேகிக்கப்பட்ட பொழுது அவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார்.
எந்த எண்ணெய் ஒரு குருவை ஆயராக உயர்த்தி திருநிலைப்படுத்தப்பட பயன்படுத்தப்பட்டதோ, எந்த எண்ணெய் ஒரு குருமானவரை ஒரு மாணவராக இருந்தவரை குருவாக உயர்த்துவதற்கு இதோ அவர் கரங்களில் பூசி அபிஷேகிக்கப்பட்டு அவர் உயர்த்தப்பட்டாரோ குருவாக, அதே எண்ணெய் தான் நீங்கள் குழந்தையாக இருந்த பொழுது உங்கள் தலையில் உச்சந்தலையில் பூசப்பட்டு, அதே கிறிஸ்மா என்கிற அபிஷேக எண்ணெய் பூசப்பட்டு நீங்களும் அபிஷேகிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், அபிஷேகம் வாங்கினவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. நிறைய பேர் வீடுகளுக்குள்ளே வந்து கதவை தட்டி நீ அபிஷேகம் வாங்கியிருக்கிறியான்னா நம்ம ஆளுகளுக்கு புரியல. அபிஷேகம் அது என்னன்னு தெரியலையே. எங்கள் பிரதர் அந்த அபிஷேகத்தை இந்த சாமியார் கொடுக்குறாரு, சேகர் பாதர் இருந்தார், சுந்தர் பாதர், எல்லாருமே அப்படி தான் அந்த நன்மையை கொடுத்துட்டு ரசத்தை அவரைங்களே மடக்குன்னு குடிச்சிட்றாங்கப்பா. அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு இன்னைக்கு வரைக்கும் காட்டினதில்லைப்பா. அப்படி நிறைய பேர் மனசுக்குள்ளே கவலையோடு இருப்பீங்க. அவங்களாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பத்தியா பாருங்களேன் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த திருமுழுக்கில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் அபிஷேகம், குருத்துவ அபிஷேகம். நீங்கள் எல்லாருமே கிறிஸ்துவின் குருத்துவத்துக்குள்ளே நம்ம நிற்கிறோம். பொது குருத்துவத்தில் பாகுபாடே இல்லை, ஆண் பெண் அப்படிங்கிறதுல இல்லை. பணி குருத்துவத்தில் தான் ஆண்கள் மட்டுமே பணி செய்யணும்னு சொல்லி ஒரு ஆர்டரில் வச்சுருக்கிறாங்க. அதனால தான் சாமியாருங்களாம் ஆம்பளைகளாகவே இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நிறைய பேருக்கு ஏன் சிஸ்டர்லாம் பூச வைக்கப்படாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? இன்ன வரைக்கும் அது வரல, இன்னும் ஆர்டர் திருச்சபை கொடுக்கல பாருங்கள். ஆனால் கிறிஸ்துவின் குருத்துவத்தில் நம்ம எல்லாருமே பங்கெடுக்கிறோம். அந்த குருத்துவத்துக்கு எந்த தடையும் இல்லை, ஆண் பெண்ங்கிற தடை கிடையாது. அதனால தான் இயேசுவின் குருத்துவத்தில் எல்லாரும் பங்கெடுப்பதால் அது பொது குருத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சாமியார் ஞாயிற்றுக்கிழமை பூசையை பின்னாடி உடுப்பு போட்டுட்டு நடந்து வராரா? ஏன் நடந்து வராரு? அங்கிருந்து தான், அந்த பொது குருத்துவத்திலிருந்து தான் பணி குருத்துவம் கடந்து வந்தது இந்த இடத்துக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த ஆசீர்வாதத்திலிருந்து தான் இந்த ஆசீர்வாதம் எடுக்கப்பட்டது. அப்போ அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கணும்? நிறைவாக இருக்கணும். அங்கிருந்து தான் இன்னும் மாணவர்கள் எடுக்கப்பட இருக்கிறாங்க குருவானவருக்காக. அப்போ இந்த பொது குருத்துவத்தினுடைய அபிஷேகம் நிறைவாக இருக்கணும். அதனால தான் பிள்ளைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க, நீங்கள் எல்லோருமே அபிஷேகப்பட்ட பிள்ளைகள், குருத்துவத்தினாலே அபிஷேகப்பட்டிருக்கிறீங்க. அதனால தான் திருச்சபையின் கட்டளை சொல்லுது, திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகள் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரணும். ஏன்னா நீ குரு. இப்போ ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறார் திருப்பலிக்கு, ஞாயிற்றுக்கிழமை பலிக்கு வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. கிறிஸ்தவர் அல்லாதவர் நன்மை வாங்கும் போது நீ போய் வாங்குன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? கிறிஸ்தவர் அல்லாதவர் ஒருவரை பூசை நீ பக்தியாக பார்த்துருக்குற, அதனால நீ குவாலிஃபைட் ஆகிட்ட, போய் நன்மை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? அப்படி வாங்கலாமா? அவங்க வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது? ஏன் வாங்கக்கூடாது? நீங்கள் புது நன்மை வாங்கக்கூடாது, எதாவது சொல்லலாம் நீங்கள். ஆனால் அந்த இடத்துல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு செய்தி, பிசாசு வந்து தும்முறான். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல அவர்கள் குருவாக இல்லை. பிரைஸ் தி லார்ட். குருக்களுக்கு மட்டுமே தான் இந்த நற்கருணை கொடுக்கப்படும். நீங்கள் குரு, அதனால தான் உங்களுக்கு இந்த நற்கருணை கொடுக்குறோம். அவங்க திருமுழுக்கில் அந்த குருத்துவத்தை பெறலை, அதனால் அவர்களுக்கு நம்ம கொடுக்கறதில்லை. மற்றபடி அவங்க பெரிய பாவியெல்லாம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சப்போஸ் நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க, சாவான பாவம், அப்போ நன்மை வாங்கலாமா? நீங்கள் நன்மை வாங்கலாமா? சிஸ்டர் முறைக்கிறீங்க, வாங்கலாமா? தலை எப்படி ஆட்டுங்களேன். வாங்கலாமா? வாங்கக்கூடாது, அப்படி தானே? ஏன் வாங்கக்கூடாது? பாவம் பண்ணிட்டோன்னே நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன் திருச்சபை அப்படி சொல்லியிருக்கு? நீ பாவம் பண்ணிட்டீங்கன்னா நற்கருணை வாங்கக்கூடாது. ஏன் சொல்லியிருக்கு? பாவம் செய்த உடனே அந்த பாவம் எதை போய் அட்டாக் பண்ணுது? உங்களுடைய அந்த கொரோனா வந்தப்போ உங்களுடைய லங்ஸை போய் அட்டாக் பண்ணிச்சுல்ல, அதே மாதிரி இந்த பாவம் உங்களுடைய அந்த திருமுழுக்கினுடைய அருளை போய் அட்டாக் பண்ணுது. Sin affects the baptismal grace.
எதை போய் அட்டாக் பண்ணது? திருமுழுக்கின் அருள். அதுதான் என்னது? இந்த குருத்துவ அபிஷேகம். அதை போய் அதை அட்டாக் பண்ணி மூடிடுது. அதனால் பாவம் செய்த நிலையில் இருப்பவர் குருத்துவ நிலையில் இல்லை. அதனால் அவர் நற்கருணையை வாங்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இப்போ புரியுதுங்களா? அப்போ நம்ம குருத்துவ அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். இந்த அபிஷேகம் எவ்வளோ பெரிய அபிஷேகம்! காசு கொடுக்காம, ஒன்றும் பெரிய திறமையெல்லாம் காட்டாமல், கடவுளுடைய அருளால் மட்டுமே நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அருளால் உங்களை தெரிந்தெடுத்தார். திறமையை பார்த்தோ, அழகை பார்த்தோ, அறிவை பார்த்தோலாம் தெரிந்தெடுக்கலை. தாயின் கருவிலேயே உன்னையை தெரிந்தெடுத்துட்டார். எரேமியா 1:5 நம்ம வாசிக்கிறோம்ல, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? தாயின் கருவிலேயே அவர் என்னை அறிந்து வைத்திருந்தார், திருநிலைப்படுத்தினார். இந்த வார்த்தையெல்லாம் இருக்கும், படித்து பாருங்க. அப்போ அவர் வெளியில் வர்றதுக்காக காத்திருந்தார், அவ்வளோதான். இதில் போய் குழந்தை ஞானஸ்தானம் வேணுமா அப்படிலாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற காலங்கள் எல்லாம் மலையேறி போயிடுச்சு. இன்றைக்கி இன்னும் விதண்டவாதமாக நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் அவங்க கேட்டாங்க, இவங்க கேட்டாங்கன்னு ஒரு கத்தோலிக்கர் இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இது கத்தோலிக்க திருச்சபையின் பாடம், வேறு சபையின் பாடம், அது வேறு பாடம். அந்த பாடத்தை கொண்டு வந்து இந்த பாடத்தில் திணிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க இப்படி சொல்கிறாங்க, அது அவங்க பாடத்தை அவங்க சொல்கிறாங்க, நீ ஏன் போய் அவங்க பாடத்தை படிக்கிற? உன் பாடத்தை நீ படி. நீ கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருக்கிறீன்னா உன் வீட்டு பாடத்தை படி. உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் பாடம் சொல்லி கொடுப்பீங்க. நம்ம வீட்டு நிலைமை இப்படி தான்ப்பா, நம்ம வீட்டில் இதுதான் நமக்கு உணவு, இதுதான் நம்மளுடைய வழிமுறை. பக்கத்து வீட்டில் அப்படி செய்கிறாங்க, அது அவங்க வீடு. தயவு செய்து குழம்பி போவாதீர்கள். ஆகவே தான் பாருங்கள், இந்த அருமையான நாளில் உண்மையை நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கணும். முதல்ல இந்த உண்மையே புரியாத நிலையில் இருப்பவர்கள் எப்படி விடுதலையை காண முடியும்? அதனால தான் இந்த தவக்காலத்தில் நீங்கள் அறிவற்றவர்களாக செயல்படக்கூடாது, அறிவுள்ள பிள்ளைகளாக செயல்படணும். அப்போ ஏன் நான் இதற்கு அடிபணியணும்? ஏன் நான் இந்த கட்டளையை கடைபிடிக்கணும்? நான் எனக்கு இந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்படணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும். அப்போ நீங்கள் கிறிஸ்தவராக தெரிந்தெடுக்கப்பட்டீர்கள். ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி தெரிந்தெடுத்தார். அதிலும் கத்தோலிக்கராக ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தார். அதிலும் கருவில் இருக்கும் பொழுது தெரிந்தெடுத்தவர், நீ பிறந்த உடனே அபிஷேகம் செய்து உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்னும் காலங்கள் கடந்து போனது, இன்னும் கடவுளை அறியாமல் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். உண்மையை அறிந்தவர்களாக இருக்கணும் பிள்ளைகளே. நம்ம இன்னும் உண்மையை அறியாமல் ஏதோ 2 வழிபாட்டை செஞ்சுட்டு கோயிலுக்கு ஒரு ஓரமாக தூணில் உட்காந்துட்டு தூங்கிட்டு அல்லது நன்மையை வாங்கிட்டு போகலான்னு நினச்சிங்கன்னா நம்ம அழிந்து போயிடுவோம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், கோயிலுக்கு வெளியே நிற்காதீங்க. எதுக்கு நிற்கிறீங்க பாருங்கள், ஒரு டிஸ்பொசிஷன் இருக்குது. இப்போ நான் நிற்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் ப்ரீச் பண்ணுறேன், அதனால் நான் நிற்கிறேன். ஒவ்வொரு வழிபாட்டு முறையிலையும் ஒரு அடையாளம் இருக்கிறது, எப்போ நிற்கணும், எப்போ உட்காரணும். அப்போ ஒவ்வொரு வழிபாட்டுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. கோயிலுக்கு வரவங்க முன்னாடி உட்காரணும், கடவுளை முட்டி போடணும், ஜெபிக்கணும், கை உயர்த்தணும், இதெல்லாம் அடையாளங்கள். டீச்சருக்கு முன்னாடி கை கட்டிட்டு நிற்கணும். டீச்சருக்கு முன்னாடி போய் நின்று என்ன கேட்கக்கூடாது, அங்கே கை கட்டுறா, அதுதான் ஆர்டர். கடவுளுக்கு முன்னாடி எப்படி நிற்கணும்? பின்னாடி இப்படி கட்டிக்கலாமா? பின்னாடி கட்டினா என்ன அர்த்தம்? நம்ம ஆர்டர் படி இது தப்பு. நமக்கு கடவுளுக்கு முன்னாடி ஒன்று கையை கும்பிட்டு இருக்கணும். கையை கும்பிட்றது என்ன அடையாளம்? கடவுளே, நான் உங்களோட இணைய விரும்புகிறேன். கடவுளுக்கு முன்னாடி நெஞ்சில் கை வச்சுக்கிறது, கடவுளுக்கு முன்னாடி கரங்களை உயர்த்துவது தாழ்ச்சியின் அடையாளம். கரங்களை தூக்குறது எந்த அடையாளம்? தாழ்ச்சியின் அடையாளம். உங்களுக்கு கை தூக்க வரலன்னா மனம் தாழ்ச்சியாக இல்லைன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். பிசாசு விட மாட்டான். நானும் இப்படி கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன் காலேஜ் படிக்கிற போது. அப்போது பிசாசு என்கிட்ட சொல்லுவான், எல்லாரும் கை தூக்குங்கன்னு. எல்லாரும் தூக்கிடுவாங்க, எனக்கு கையே வராது, எனக்கு கை மட்டும் தான் வந்துச்சு. அப்போ நான் வாலிப பிள்ளையாக இருந்தேன். இப்போ வயசாகிடுச்சான்னு கேட்காதீங்க, இப்பயும் வாலிப பிள்ளை. அப்போ சின்ன பிள்ளையாக இருந்ததுனால வெக்கம். அப்போ பிசாசு சொன்னான், இந்த திருட்டு போய் ஏமாத்திருக்கிறான்னு. அப்போ புரியல. அப்போ என்ன சொன்னான் என்கிட்ட தெரியுமா? எல்லா பொம்பளை பிள்ளையும் உன்னையே தான் பார்க்குதுன்னா, எல்லா பொம்பளை பிள்ளையும் உன்னையே தான் பார்க்குது, நீ ஏன் அப்படி கையை தூக்கிக்கிட்டு அக்களை காட்டிக்கிட்டு இப்படி நிற்கிறியே அப்படின்னு நான் பாருங்க. நான் அப்படியே கை வரல, ஆண்டவரே அப்படின்னே அப்படின்னு நின்று. அப்போ தான் இந்த பிசாசு போய் பேசியிருக்கிறான்னு புரியாமல் போச்சு.
இப்பயும் உங்ககிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட பேசுது, கையை தூக்க வரமாட்டேங்குது. அப்போது இப்போ புரியுது அதெல்லாம். அப்போ அவன் பொய் சொன்னான்றது இப்போ தான் புரியுது. என்ன பொய் சொன்னான்? எல்லா பொம்பளை பிள்ளையும் உன்னையே தான் பார்க்குதுன்னா. இப்போ புரியுது, ஒருத்தையும் நம்மளை பார்க்கலன்னு. யாராவது பார்த்துருந்தா நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, நம்ம இந்த லைன் இங்கே நின்றுருக்க மாட்டோம். அதுக்காக இனிமேல் வந்துடப்படாது. எல்லாம் காலங்கள் கடந்து போனது. பிரைஸ் எல்லாம் உங்கள் காலமும் கடந்து போயிடுச்சு. இனிமேலும் நீங்கள் கடவுள் யாருன்னு தெரியாமல் நிற்கப்படாது பிள்ளைகளை, உண்மை அறிந்து கொள்ளணும். பிரைஸ் எல்லாம் எந்திரிச்சு நின்று பாடுவோமா? கொஞ்ச நேரம் அப்படியே காலுக்கு ரெஸ்ட் கொடுங்க. அப்படியே எந்திரிங்க, முடிஞ்சவங்களாம் எந்திரிங்க, முடியாதவங்க உட்காந்து கொள்ளுங்க. பக்கத்தில் பின்னாடி எந்திரிக்கும் போது பின்னாடி இப்படி தட்டி விடக்கூடாது. பின்னாடி இருக்கிறவங்க மூஞ்சி மேலே மண் உழுது. பிறரன்பு வேணும். பாருங்க, முன்னாடி வந்து இந்த பாயில் உட்கார்றவங்க உட்காருங்க. தார்பாய் போட்டிருக்கிறாங்க, இடம் நிறையா இருக்கிறது. முன்னாடி பின்னாடி நிறைய பேர் நிற்கிறீங்க. தயவு செய்து வாங்க. உள்ள சேரெல்லாம் கூட காலியாக இருக்குது, உட்கார்றவங்க உட்காந்துக்கலாம். முன்னாடி 4-5 சேர் காலியாக இருக்குது, வரவங்க வாங்க. ரொம்ப இடங்கள் நிறைய இருக்கிறது, உள்ளே வரலாம். ஆண்டவர் சொல்கிறார், காலங்கள் கடந்து போனது, இனிமேல் உனக்கு நேரம் கொடுக்கப்படாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நீ மாறு, உடனே என்னிடத்தில் ஓடி வா, திரும்பி வா. காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வும் வீணானதே. பாடல் பாடுவது ஜெபிப்பதற்கு. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளணும் அப்பா, இன்னும் அறிவையும் ஆற்றலையும் எனக்கு தாங்க, இன்னும் அதிகமாய் உம்மை நான் இறுக பற்றி கொள்ள வேண்டும். காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வும் வீணானதே. காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வும் வீணானதே. பரலோக ராஜனே, பார்வோற்றும் தேவனே, பரலோக ராஜனே, பார்வோற்றும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் ஏசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே. நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே. ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே, ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே. நீ சிந்திய ரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீர் பட்ட காயத்தினால் குணமாகினேன். நீ சிந்திய ரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீர் பட்ட காயத்தினால் குணமாகினேன். மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் ஏசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை
கொள்ளாமல் வாழ்வும் வீணானதே. காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வும் வீணானதே. பரலோக ராஜனே, பார்போற்றும் தேவனே, பரலோக ராஜனே, பார்போற்றும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் ஏசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். அப்படியே கண்களை மூடுவோமா? கண்களை மூடி கரங்களை விரித்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் ஆண்டவர். இதோ அகஸ்தினார் சொன்னார், வெரி லேட் ஐ ஹவ் லவ்ட் யூ மை லார்ட் என்றார். ரொம்ப ரொம்ப லேட்டா நான் உங்களை காலம் தாமதித்து வந்திருக்கிறேன் தகப்பனே. நீர் இவ்வளவு நல்லவர் என்று தெரிந்திருந்தார் நான் உம்மை முன்னரே அன்பு செய்திருப்பேனே என்று சொன்னார். இன்னும் ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு நீங்கள் இன்னும் ஆண்டவரை சுவைக்காமல் இருக்கலாம். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நம்முடைய வெறுமை, ஒன்றுமில்லாத நிலையெல்லாம் அவர் தெரிந்துதான் நம்மளை நம்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னுடைய குறை, உன்னுடைய முகம், உன்னுடைய குடும்பம், உன்னை சூழ்ந்திருக்கிற சில சங்கடங்களை பார்த்து நீ பலன் இழந்து போய் கிடக்கிறாயா? ஆண்டவர் அதையெல்லாம் தூக்கி ஓரமா போடு, உன் பாவத்தை தூக்கி ஓரமா வை, அதையெல்லாம் தாண்டி நான் உன்னை அன்பு செய்கிறேன்னு சொல்றார். ஆண்டவர் சொல்றார், ஐ லவ் யூ மை சைல்டு, என் அன்பு பிள்ளையே, நான் உன்னை அன்பு செய்கிறேன். நீ எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் நான் உன்னை அன்பு செய்கிறேன். நீ என்னுடைய பிள்ளை. ஒரு மகனோ மகளோ எவ்வளவுதான் அவர்கள் குறைகளை செய்தாலும் ஒரு தாய் தந்தை அந்த குழந்தையை இதோ வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி விடுவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு தாயோ தந்தையோ பெற்ற குழந்தையை மறந்தால் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆமென். ஆண்டவர் உன்னை மறக்காத தேவன். ஆமென். உங்களை வச்சு எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்ய ஆண்டவர் ஆசைப்படுறார். இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் உன்னை ஒரு கருவியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். தனக்கு உதவி செய்கிற உதவியாளனாக கடவுள் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, இந்த தவ காலத்திலே நாங்கள் இதை உணர்ந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றல் தருவீராக. குருத்துவ அபிஷேகத்தால் நீர் எங்களை நிறைத்து ஆசீர்வதித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்தீரே தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் ஓடி உழைக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். அன்பு பிள்ளைகளே, இலக்கு நோக்கி ஓடத்தான் ஆண்டவர் உங்களை குருவாக அபிஷேகம் செய்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், ஏன் இவ்வளவு மக்கள் இருக்கிற இடத்துல நான் கிறிஸ்தவன்? ஆண்டவருக்கு நீ தேவை. இதோ அந்த கழுதையை போய் பிடிச்சிட்டு வாங்க, ஆண்டவருக்கு அது தேவை. இந்த கழுதை ஆண்டவர் அப்படி தான் பிடிச்சார், உங்களையும் அப்படி தான் பிடிச்சார். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் மனசில் நினைக்கிறாங்க, அவனை கழுதைன்னு சொல்லிக்கிட்டோம், நம்மளையே அவன் கழுதைன்னு சொல்கிறான். கட்டையில் போகிறவன் திட்டுனவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். வர்றா, நான் கழுதைன்னு உங்களை அவமானமாக சொல்லலை, கடவுளுக்கு தேவைப்படுகிற கருவியாக நம்ம நிற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நான் என்னைய கழுதைன்னு தான் சொல்வேன். இந்த கழுதையை வச்சு தான் கடவுள் இந்த வேலையெல்லாம் செய்கிறார். கடவுள் உங்களை வச்சு ஏதோ ஒரு வேலை செய்துகிட்டே இருக்கிறார். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அதுக்கு ஆட்களை அனுப்புங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறார். என்னை இந்த இடத்துல நிப்பாட்டினார், உங்களை அந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறார். நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு அங்கே பார்க்கக்கூடாது. சோடி சோடியாக வராங்க, கலர் கலராக வராங்க, இப்படி நம்மளுக்கு வெள்ளையும் சொல்லியுமா போட்டு இப்படி நிப்பாட்டிட்டாங்களேன்னு நான் என்ன செய்ய முடியாது? நான் கலங்கக்கூடாது, குருக்கள் கன்னியர்கள் கலங்கக்கூடாது. அது எங்களுக்கு கடவுள் கொடுத்த அழைப்பு. நீங்கள் அங்கிருந்து எங்களை பார்த்து பொறுமை கூடாது. பிள்ளையா குட்டியா பாரு, சம்முன்னு வராங்க, சல்லுன்னு போகிறாங்க, நம்ம பெற்று வச்சுருக்கிறோமே, உசுரம் வாங்குது, சும்மா இருறேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு நீங்கள் அங்கிருந்து இங்கே வரலாமான்னு பார்க்கப்படாது. பிரைஸெல்லாம் அசிசியார் பிரான்சிஸ் சலேசியார் சொல்லுவார், ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட். நீ நடப்பட்ட இடத்தில் பூத்துக்குழுங்க. அந்த இடத்துல தான் உனக்கு திட்டம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த திட்டத்தை நீ நிறைவு செஞ்சால் போதும். மாதாம்மா ஃப்ளைட் ஏறி இந்தியாவுக்கு வந்தாங்களா? அன்னை மரியாள் ஃப்ளைட் ஏறி இந்தியாவுக்கு வந்தாங்களா? வந்து யேசுவா ஆண்டவர்னு போதிச்சாங்களா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல ஓடுனாங்க, அவ்வளோதான். சின்ன வட்டம்,
அதில் நிறைவாக ஓடுனாங்க. உங்களுக்கும் அப்படி தான். ஒரு சின்ன வட்டம் இருக்குது, அந்த வட்டத்துக்குள்ளே நீ ஓடு, அதை நிறைவாய் ஓடு, அதை ஆண்டவருடைய பெருமைக்காக மட்டுமே ஓடு. பிரைஸ் தி லார்ட். கடவுள் உனக்கு என்ன பரிசு கொடுக்கணுமோ கொடுத்துருவார். என்ன கொடுப்பாரு? அவருடைய அரியணையின் பக்கத்தில். ஹல்லேலூயா. அவர் ஆப்பிள் பழத்தை கொடுக்க போகிறாராம்மா. என்ன பழம்? ஆப்பிள் பழம். ஆதாம் ஏவாள் பிடுங்கி தின்ன பழம் என்ன பழம்? சிஸ்டர்ஸ்லாம் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, ஆப்பிள் பழம். ஏன்னா அதுதான் பிடுங்கினோன்னி கடிக்கிற மாதிரி ஒரு பழம். பலாப்பழம்லாம் பூரி இதெல்லாம் ஓப்பன் பண்ணி தான் சாப்பிடணும். அதனால் ஆப்பிள் பழமா ஆரஞ்சு பழமா இல்லை, வாழ்வின் மரம்னு ஒரு மரம் இருந்துச்சா, நன்மை தீமை அறிகிற மரத்தை தான் இவங்க பிடுங்கி பாவம் செஞ்சிட்டாங்களே. உடனே கடவுள் போய் எதை காப்பாற்றினாரு? வாழ்வின் மரத்தை காப்பாற்றிட்டாரு. ஏன்னா அந்த அந்த மரத்தின் கனியை நீ சாப்பிட்ட உடனேயும் நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே இருக்க போகிற. நீ பாவ நிலையில் வாங்கி பிடுங்கி தின்னுடுந்தீன்னா நீ பாவியாகவே இருந்திருப்ப. கடவுள் கூட உன்னை காப்பாற்றிருக்க முடியாது. மரத்தில் அந்த நிலை இல்லை. கடவுள் ஏதோ அதில் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அதை தான் அந்த அடையாளப்படுத்துது அந்த மரம். அதனால தான் கடவுள் என்ன செஞ்சிட்டார்? அந்த மரத்தினை காவந்து பண்ணிட்டார். ஓடி போய் நம்ம பாவமில்லாத நிலையில் அந்த கனியை உண்ணும் பொழுது அதுக்கு பிறகு நமக்கு நிலை வாழ்வு, சாவே கிடையாது. அதுக்கு தான் திருவெளிப்பாடு 2:7 தொடக்க நூலில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த அடையாளம், அந்த கனி, வாழ்வின் கனி இந்த திருவெளிப்பாடில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்க 2:7 கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூயாவியார் கூறுவதை கேட்கட்டும், கடவுளின் தோட்டத்தில் உள்ள வாழ்வு தரும் மரத்தினுடைய கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நினச்சிக்க கூடாது, ஐயோ வெறும் பழத்துக்காகவா இவ்வளோ பாடுபட சொல்கிறாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பரிசுத்தராகவே இருப்பீங்க. அதுக்கப்புறம் நோ சேஞ்ச். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பரிசுத்தம் அப்படிங்கிறது உலகத்திலிருந்து தப்பிச்சு ஓரமாக ஓடி போய் ஏதோ ஒரு ஜெபமாலையை சொல்லிட்டு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு அப்படியே தனிமையில் இருப்பது அல்ல. பரிசுத்தம் என்பது உலகத்தில் நீங்கள் புரண்டு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கடவுளுக்கு நீங்கள் சாட்சியாய் நிற்பது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த செயல்கள் பாருங்கள், எல்லா நம்மளுடைய தினசரி கடமைகள், உங்கள் நடத்தையிலெல்லாம் நீங்கள் தூய்மை உள்ளவர்களாக இருங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் வாசிப்பீங்க. உங்கள் நாளைக்கு நம்ம அதை பற்றி பேசுவோம், தூய்மையை பற்றி பேசுவோம். உங்கள் நடத்தையில் எல்லாம் அந்த வார்த்தையை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படின்னா நீங்கள் பேசுகிற பேச்சு, செய்கிற செயல் எல்லாமே நீ குருத்துவ அபிஷேகமுள்ள பிள்ளையாக இருக்கணும். அது எங்களுக்கு மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் சாமியார், நீனும் சாமியார் தான். எல்லாரையும் சாமியார்னா நல்லா இருக்காதுன்றதுனால அந்த வார்த்தையை எங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டீங்க. ஆனால் நீங்களும் குரு. அதனால தான் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவின் சாட்சியாக இருக்கணும்னு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்குறார். பாருங்கள், இந்த இடத்துல தான் அந்த நடத்தையில் எல்லாம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு எதிரான ஒரு வார்த்தை நெறி. அந்த நெறிக்கட்ட நெறியுடன் வாழுங்க அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. பாருங்கள், ஆண்டவர் ஒரு இடத்துல ரொம்ப கோபமாக சொல்கிறார். பாருங்களேன், மத்தேயு நற்செய்தியில் 7வது அதிகாரம் 22-23 நம்ம பார்க்குறோம். பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? பெயரால் பாட்டு கிளாஸில் எல்லாத்தையும் இடிச்சிட்டு நான் மட்டும் பாடவில்லையா? பிரைஸ் தி லார்ட். ஒரு பாட்டு கிளாஸுக்கு ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன். 15 மைக் இருக்குது பாட்டு கிளாஸில். நான் கேட்டு, என்ன சாமி இவ்வளோ மைக் இருக்குது? அடாத ஒரே சண்டையாகவே இருந்துச்சு சாமி. எல்லாம் எனக்கு பத்தலை, உனக்கு பத்தலை, என் வாய்ஸ் கேட்கல, அதனால் பிரித்து எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு மைக்கு வச்சு கற்றுங்க போங்க அப்படின்னு விட்டுட்டேன். பிரைஸ் தி லார்ட். இது அவருக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனால் பிரச்சனை யாருக்கு ஆரம்பிச்சிருச்சு? கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. பங்கு தளத்திலேயே பிசாசினுடைய ஆட்டம்லாம் பெரிய ஆட்டமாக இருக்குது. நான் பங்கை பற்றி பேசுவேன், நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டினாலும் நான் பேசுவேன். அதனால் இது பங்கு தளத்தில் நடக்கிற சில அவமானங்கள் தெரிஞ்சுக்கணும். பங்கு பேரவையில் நான் தான் நிற்பேன், அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன், சாமியாரை காலி பண்ணாலும் பண்ணுவேன். பாருங்கள், இங்கே உங்கள் பங்கை பற்றி பேசலை, உங்கள் பங்கில் எல்லாம் நல்ல பங்கு பேரவை ஃபாதர் சொல்லிட்டு இருந்தார். என்ன ஒரு மாதிரியாக சிரிக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே தெரியாது, உங்கள் பங்கு பற்றியெல்லாம் நாங்கள் பேசலை. பொதுவாக சொல்கிறேன், பங்கு பேரவையாக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் கமிட்டி,
அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற குழுக்கள்லாம் இருக்குல்ல, பாட்டு கிளாஸ் அது இது எல்லாத்துலேயுமே இது வழியாக தான் இன்றைக்கி நமக்கு சோதனை. அதனால தான் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, அதான் சாமி நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க சாமி, இது இதெல்லாம் பெரிய சாக்கடை, அதனால தான் நான் தள்ளி நின்றுக்கிறேன். எப்படி அது அதை விட ரொம்ப மோசம். ப்ரைஸ் எல்லாம். ஆமாம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த வார்த்தைகளுக்காக நான் பேசுகிறேன். நம்ம இதெல்லாம் செய்துட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம், நான் இறைவாக்கு உரைக்கவில்லையா, நான் பேய்களை ஓட்டவில்லையா. நானும் போய் சொல்ல முடியாது, ஆண்டவரே நான் உங்களுக்காக பேசவில்லையா. ஆண்டவர் சொல்றார், வாயை மூடுறா. அடுத்த வார்த்தை சொல்றார் பாருங்க, அதற்கு நான் அவர்களிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிக்கேடாக செயல்படுவோரே. பிரைஸ் எல்லாம். என்ன செயல்படுவோரே? நெறி வேணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெறி வேணும். அந்த நெறிக்கேடாக செயல்படுவது கடவுளுக்கு எதிரானது. அதனால நீங்கள் 10 மெழுகுதிரி கொளுத்தி வச்சியா, 10 கோயிலுக்கு சுற்றி வந்தியா, அதெல்லாம் தேராது. 10 பூசையை ஒன்றா பார்த்தியா, எல்லாம் நல்லது. எதுக்கு இதெல்லாம் இருக்குது? நம்ம நெறிப்படுத்திக் கொள்வதற்கு, அவ்வளோதான். அப்போது உங்ககிட்ட எது இருக்கணுமோ அது இல்லாமல் போனால், இதெல்லாம் இருந்துச்சு சாமி அதுதான் இல்லை, அதுதான் எது? நீ நெறிக்கெட்ட நிலை. அப்படின்னா நெறினா என்ன? ஒரு கணவர் இப்படி தான் இருக்கணும், ஒரு அப்பான்னா ஒரு வீட்டுக்குள்ளே அவர் இப்படி தான் இருக்கணும். நெறி சாதாரணமானது தான். ஒரு குருவானவர் எப்படி இருக்கணும்? இப்படி தான் இருக்கணும், அதுதான் நெறி. ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? இப்படி தான் இருக்கணும். இப்போ ரோட்டில் சண்டை, ஒருத்தனுக்கு எனக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஆனாவனாவில் பேசுகிறான். நான் ஒரு சாமியார், வண்டியை காரை வந்து முட்டிட்டான், ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் வந்து ஏண்டாங்க கக்கன்றான். நான் ஒன்று ஏய் என்ன அப்படின்னு நானும் நிறைய வார்த்தையை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன்ல, நானும் காணா சாணா டான் பேசுனா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஆடா அந்த பையன் தான் பேசுகிறானா, இந்த ஆள் ஏன் அவ்வளோ பேசுகிறான் கேட்பீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற நெறி என்ன? குருவானவர் இப்படி பேசலாமா ஐயா, ஒரு சாமியார் இப்படி பேசலாமா, அதான் நெறி. அது எங்களுக்கு நீங்கள் கேட்கும் போது ஈஸியாக இருக்கும். சாமியார் நெறியோடு தான் இருக்கணும். அப்போ நீங்கள் நாங்கள் அப்போ அதான் நடக்குது இங்கே. ஒரு பூசைக்கு வரும்போது ஒரு நெறி வேணுமா இல்லையா? பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரீங்க, ஒரு குழந்தை குட்டியை, சின்ன குழந்தை கை கால் இல்லாமல் நீ ட்ரெஸ்ஸு போட்டு கூட்டிகிட்டு வர, ஏதோ இந்த முட்டி வரைக்கும் தொட தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டு சின்ன குழந்தைங்க நாங்கள் ஏற்றுக்குறோம். எல்லாம் வளர்ந்து போன எரும மாட்டுக்கு நீ எப்படி கை இல்லாமல் போட்டு கூட்டிகிட்டு வர? அப்படி சரி, உன் பிள்ளைக்கு தான் நெறியை பற்றி தெரில, பெத்த தாய் தகப்பனுக்கு தெரியணுமா இல்லையா? தாத்தா பாட்டிக்கு தெரியணுமா இல்லையா? பிரைஸ் எல்லாம். யோசிச்சு பாருங்களேன், உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ உங்களுடைய பிள்ளைகளோ அப்படி கோயிலுக்கு உள்ளே வராமல் வெளியில் நின்னா உன் நெறி என்ன? உங்கள் குடும்பம் அப்படி வெளியில் நிற்கிது, உனக்கு தெரிஞ்சது. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? காலில் உழுவணும். டே அப்பா டே உன் காலில் உழுவுறண்டா, அப்போ அப்படி நிற்கக்கூடாதுமா அவனை சொல்லணுமா இல்லைங்களா? ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, இனிமேல் என் பிள்ளை கேட்டீசன் கிளாஸுக்கு வர மாட்டா. நான் கூட எங்கேயோ போகுது போல இருக்குது. சரிம்மா போயிட்டு அடுத்த வாரம் அனுப்புங்க. இல்லை இல்லை இனிமேல் வரவே மாட்டா. ஏன் உங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறீங்களோ? வேறு இல்லை இல்லை சொந்த வீடு, நாங்கள் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகணும்? எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் என்ன கேட்டுக்கு வந்து என்கிட்ட சொல்கிற, என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை காலையில் 7 to 8 அபாக்கஸ் கிளாஸ் போகிறேன், 8லேருந்து 9 வரைக்கும் அவருக்கு அப்படியே மேக்ஸ் டியூஷன் போயிடுவா. அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு 9:30லேருந்து 11:30 வரைக்கும் ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறா. என்ன தவளையாக பெற்று வச்சியா அப்படின்னு? பிள்ளைய பற்றியா தவக்கலையை பற்றி வச்சியா? தண்ணிலையும் வாழணும் தரையிலையும் வாழணும்னு உன் பிள்ளைக்கு என்ன அது எழுதி வச்சிருக்கு? நாங்கள் கேட்டகிசத்துக்கு வரலன்னா நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ கேட்டகிசத்துக்கு பிள்ளைகளை அனுப்பணுங்கிறது ஒரு நெறி, ஒரு கிறிஸ்தவ நெறியை தெரிந்து கொள்ளணும் அந்த பிள்ளைகள். பாருங்க, அதனால தான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நெறிக்கேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள், என்னை வெளிப்படையாக அறிவிப்பேன். இந்த நெறிக்கேடுங்கிற வார்த்தையை பல இடத்துல நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகளை. எசேக்கியேல் 16:27, இதோ என் கரத்தை உனக்கு எதிராய் நீட்டி உனக்குரிய பங்கை குறைப்பேன், உன் நெறி கெட்ட நடத்தையை பார்த்து. பார்த்தீங்களா வார்த்தை வந்துடுச்சா? வெட்கி உன்னை வெறுக்கும் பெலிஸ்திய நகரில் விருப்பத்திற்கு உன்னை கையளித்தேன். மற்றவன்ட கையளிச்சிருவேன். எசேக்கியேல் 16:27. தோபித்து 13:5-6 பாருங்க, உங்களுடைய நெறிக்கெட்ட செயல்களுக்காக அவர் உங்களை தண்டிப்பார். பார்த்தீங்களா? அதனால் முழு உள்ளத்தோட முழு ஆன்மாவோட அவர் வாழ் திரும்பி வந்தினா அவர் உன்னை காப்பாற்றுவார். 6வது இறைவசனம் அது சொல்லுது. சாலமோனின் ஞான நூல் பாருங்க 4:20. ஒரு இடத்துல சொல்லியிருந்தா தெரியாமல் சொல்லிட்டாரு கடவுள்னு போயிட்டே இருக்கலாம்.
எத்தனை இடத்துல சொல்லிக்கிறார் பாருங்க. சாலமணி ஞான நூல் 4:20 சொல்லுது, இறை பற்றில்லாதவர்களின் பாவங்களை கணக்கிடும்போது அவர்கள் நடுங்கிக் கொண்டே வருவார்கள், அவர்களுடைய நெறி கெட்ட செயல்கள் அவர்களுக்கு எதிராக நின்று குற்றம் சாட்டும். பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க, நீ செய்கிற நெறி கெட்ட செயல்கள் உனக்கு எதிராக நின்று உன்னை குற்றம் சாட்டும். பாருங்களேன், மத்தேயு அதான் 13:41-42, மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பாருங்களேன், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போ பாருங்க, எத்தனை இடத்துல இந்த நெறிக்கெட்ட பிலிப்பியர் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் நீங்கள் நெறிக்கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள். அப்போ இந்த வார்த்தையை பார்க்குறோம் பார்த்தீங்களா? பிலிப்பியர் 2:16 சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையினுடைய அடையாளங்கள். அதனால பாருங்கள் என் பிள்ளைகளே, அப்போ நெறிக்கெட்ட பிள்ளைகளாக நம்ம இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்னா, அதுக்கு ஆப்போசிட்டு கடவுளை அணிந்து கொள், இயேசுவை அணிந்து கொள். இயேசுவை அணிந்து கொள்னா நல்ல பெரிய சிலுவையை மாட்டிக்கிட்டு இப்படியே போகிறதில்ல, இல்லை, அது இல்லை. இயேசுவை அணிந்து கொள்ளணும்னா வேல்யூஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய விழுமியங்கள். இந்த கோயிலில் இயேசுவினுடைய முகம் ஒன்று இருக்கும், அந்த கோயிலில் வேற ஒன்று இருக்குது, அடுத்த கோயிலுக்கு போங்க அதில் வேற மூஞ்சி இருக்குது. அப்போ நம்ம கிறிஸ்துன்னு சொல்லும்போது இந்த படத்தை, இந்த உருவத்தை நம்ம பேசலை. இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிற்பாடு அவருடைய உருவமே மாறி போச்சு. மரியாள் வந்து பார்க்குறாங்க, மகதலா மரியாள் தோட்டக்காரன்னு நினச்சாங்க, முகத்தை கண்டுபிடிக்க முடியல. சீடர்களோட எம்மாவுஸ் நோக்கி போகிற பொழுது பேசிக்கிட்டே போகிறாரு, கண்டுபிடிக்க முடியல. பாருங்க, அவங்க யாரோ ஒரு வழிபோக்கரை நினச்சாங்க, அவர் கடற்கரையில் நிற்கிறாரு, திருத்தூதர்களால் கண்டுபிடிக்க முடியல இயேசுவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவினுடைய முகம் முக்கியமல்ல, இயேசுவினுடைய வார்த்தை முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறோம் பிள்ளைகளே, நீங்கள் வெறுமனே சுருவத்தை சுற்றி வந்து நீ ஜெயிக்க முடியாது, வார்த்தையில் உன்னை கட்டி கொள்ளணும். இன்றைக்கி நாம் சிலை வழிபாடுன்னு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். கத்தோலிக்க திருச்சபையில், திருச்சபையினுடைய வழிகாட்டுதலில் சிலை வழிபாடு கிடையாது. ஆனால் கிறிஸ்தவ மக்களின் வாழ்க்கையில் சிலை வழிபாடு இருக்குது. ஹல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கி நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். கோயிலுக்கு வரமாட்டாங்க, நற்கருணை ஆண்டவருக்கு கொடுக்க முடிய பக்தியை கொடுக்க மாட்டாங்க. அதே சமயம் அங்கே போய் நின்றுக்கிட்டு ஒரு புனிதருக்கு நம்ம செய்யக்கூடிய மகிமையை பார்த்தீங்கன்னாக்க இங்கே தான் நம்ம வேதனைப்படுறோம். இந்த பையன் கோயிலுக்கே வரமாட்டான், நற்கருணை வாங்கிறது இல்லை, அருட்சாதனைகளுக்கு ஒரு மதிப்பு இல்லை. ஆனால் அந்தோனியாருக்கு மட்டும் வந்து மாலையை போட்டு போவான், சப்பரத்தை இழுக்கிறதுல முன்னாடி நிற்பான். இப்போ இது என்னன்னு சொல்கிறது? நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? சிலை வழிபாடுன்னு சொல்லுவீங்களா, இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்படி தானே? என்ன ஏதாவது தலையை ஆட்டுங்க எங்கேயாவது, ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு, ஏதோ ஒரு நல்ல உள்ளத்தை கொண்ட ஒரு மனிதர் ஃபோன் பண்ணி, என்ன நீ கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக பேசிட்டாலே இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னது தான் சொல்லுவேன், திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வரலை, நிறைவேற்றவே வந்தேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம அதை தான் பேசுகிறோம். எது உயர்ந்தது, எது உண்மையானதோ அதை பேசுகிறோம். நம்ம யாரையும் நம்ம வந்து கோயிலில் வந்து இதெல்லாம் வைக்காதீங்க அப்படின்லாம் நம்ம பேசல. அதெல்லாம் எதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும், இவர்கள் எல்லாம் எப்படி ஆண்டவரை பற்றி கொண்டார்கள். அந்தோனியாரை பார்க்குற போது கையில் பைபிளை பார்க்குறீங்களே, அந்தோனியாரை எனக்கு பிடிக்கும் என்று சொல்லுகிற விசுவாசிகள், நீங்கள் எப்படியாவது அந்தோனியார் பைபிளை தூக்குனாரு நானும் தூக்குவேன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? அதை சொல்லலை. அந்தோனியார் சொல்லாத ஒன்றை சொல்கிறோம், அவர் பேரால் கயிறை கட்டிக்கிறேன், கயிறை கட்டிக்கும், நாசமாக போ. அந்தோனியாரே வந்து எதிராக நிற்பார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பிள்ளைகளே பாருங்கள், இயேசுகிறிஸ்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ரோமையர் 13:13 14 பாருங்கள், பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோம். 14வது இறைவசனம், தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லலை இந்த வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தை. பவுலடியார் சொல்றார், இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:11, அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். கடவுள் அருளக்கூடிய படைக்கலன்
இறைவார்த்தை, திருப்பலி, நற்கருணை, தனி ஜெபம். பாருங்க, இதுதான் ஆண்டவர் அருளக்கூடிய சிறப்பான அடையாளங்கள், படைக்கலன்கள். நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற கயிறோ மந்திர மாயங்களோ தாயத்துகளோ இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் கடவுள் கொடுக்கவே இல்லை. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளணும். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். எபேசியர் 4:23 அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மனமாற்றம், மீட்பு தரும் மனமாற்றத்தை நோக்கி நம்ம போகிறோம். அப்படின்னா இந்த மனமாற்றம் அப்படிங்கிறது அவன் தான் மனம் மாறணும், இவ தான் மனம் மாறணும் இல்லை, நான் மனம் மாறணும். என்னுடைய அன்பு, என்னுடைய நம்பிக்கையில் இன்னும் கொஞ்சம் ஒருபடி நான் மேலே போகணும். டு ஹாவ் அ பெட்டர் ஃபெய்த். நம்ம இங்கே சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது உட்கார்ந்து பார்த்தது போலவே பூசையை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம அறிவை உடலால் வளர்ந்துருக்கிறோம், உடை மாறி இருக்குது, உணவு மாறினது, ஆன்மா மாறி இருக்கா, ஆன்மாவிலே கடவுளை பற்றிய புரிதல் மாறி இருக்கா. இந்த தவக்காலம் உயர்ந்ததை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகணும். ஏதோ கடவுள்கிட்ட போனோம்னா இடுப்பு வலியை சரியாக்கிடுவார், முட்டி வலியை சரியாக்கிடுவார், என்னுடைய வியாதியை சரியாக்கிடுவார். சரியாக்குவார். எப்போ சரியாக்குவார்? நீ ஆண்டவருக்கு உகந்த சாட்சியாய் நான் மாறுவேன், நான் எழுந்து ஓடுவேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு எல்லா வியாதியும் மாற்றி போடுவார். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போன வாரம் செக்கப் போனேன். டாக்டர் சொன்னாங்க செக்கப் பண்ணிடுவோம் ஃபாதர். எனக்கும் கொஞ்சம் உள்ளேலாம் ஏதோ பயமாக இருந்துச்சு. ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஏதோ இடம் மாறிட்டது போல் ஒரு ஃபீல். கிட்னி எங்கே இருக்குதோ தெரியல அப்படின்னு போய் எல்லா செக்கப்லாம் முடிஞ்சிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. கொஞ்சம் சுகர் கூட இருக்குது, கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, கொலஸ்ட்ரால் கொஞ்சம் இதாக இருக்குது, மற்றபடி எல்லாம் ஃபைனாக இருக்குது உனக்கு. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், காலையிலேருந்து கராமரான்னு கத்திக்கிட்டே தான் இருப்போம், எதுவும் இடம் மாறலை. ஆண்டவருக்காக ஓடுகிற பிள்ளைகளை அவர் பலப்படுத்தி பாதுகாக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உங்களையும் பாதுகாப்பார், என்னை மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஆண்டவருக்காக ஓடுகிறோமோ அவர்களுக்கு ஆண்டவர் துணை இருப்பார், சுகம் தருவார். ஆமாம், அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற ஆசீர்வாத வார்த்தைகளை எல்லாம் பாருங்கள். பழைய ஆடையில் போய் சும்மா ஒட்டு போட்டுக்கிட்டு போகலான்னு நினைக்காதீங்க. ஏதோ நான் செய்கிறதில்ல 2 சவமாலையே கூட்டிக்கிறேன் இல்லை பிள்ளைகளே, பழசு மாற்றணும். ஆண்டவருடைய வார்த்தை மாற்கு 2:21, எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, அவரால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதனால தான் நான் ஒவ்வொரு தியானத்திலையும் அழைப்பு கொடுக்குறேன், பழச வெளியில் தள்ளுன்னு சொல்லுவேன். ஒரு 3 கெட்டது உங்களுக்குள்ளே இருக்கிற பாவம், ஏதாவது ஒரு 3, நிறைய இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 3 வெளியில் தள்ளுங்களேன். பிரைஸ் எல்லாம். இனிமே என் புருஷனை சொம்பால் அடிக்கவே மாட்டேன். அடிக்கிறவங்களாம் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அக்கா பக்கத்தில் கையை தூக்கிறாத. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும். வாயை திறந்தா பொய் தான் வரும். அப்படின்னா இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன். 3 கெட்டதை வெளியில் தள்ளுங்க, 3 நல்லதை உள்ளே வைங்க. ரீப்ளேஸ் வித் குட். அப்படியே விட்டிங்கன்னா அது தீமை, திருப்பி வேறு தீமை வந்துடும். 3 போய் 30 வந்து உட்காந்திக்கும். அதனால் நன்மையால் அதை நிரப்பிக்கணும். 3 நல்லதை உள்ளே வைங்க. அதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒன்று, பைபிளை ஒரு முறையாவது வாசிங்க. பொட்டிக்குள்ளே போய் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது பைபிளை வாசித்து முடிச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட். யாராவது ஒரு தடவையாவது பைபிளை முழுசாக வாசிச்சிருக்கிறீங்களா? அவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். கை எப்படி ஆட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 25-30 கை தூக்கியிருக்கிறாங்க. வெரி குட். கை கீழே போடுங்க, கை தட்டுவோம் கொஞ்சம். கை தட்டுங்க. யாருக்கு தட்ட சொன்னேன்னா, கை தூக்காமல் இருந்தீங்களா உங்களுக்கு தான் கை தட்ட சொன்னேன். ஏன்னா உண்மையை சொல்லிட்டீங்கல்ல. உங்களுக்கெல்லாம் வாசிக்க தெரியுமா தெரியாதா? வாசிக்க தெரியும். ஏன் இவ்வளோ நாள் நம்ம வாசிக்கலை? இதை மற்ற புத்தகத்தெல்லாம் வாசித்தோம். 1ஆம் கிளாஸ் புஸ்தகம், 2ஆம் கிளாஸ் புஸ்தகத்தெல்லாம் வாசித்து தான் இப்படி வந்து உட்கார்ந்துருக்குறோம். அப்போ நம்ம பைபிள் நமக்கு வாசிக்க முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். ஏன் நமக்கு முடியல? இவ்வளோ நாள் நம்ம யோசிக்கலை. we have not taken it for consideration. இதை நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த தவக்காலத்தில் ஒரு ட்ராவல், ஒரு பயணம், அடுத்த தவக்காலம் வரைக்கும். இப்போ இங்கே உட்காந்து யோசிச்சு பாருங்கள், போன தவக்காலத்தில் ஏதாவது முடிவு எடுத்தீங்களா? ஒன்றுமே இருக்காது. எடுத்திருந்தா தானே யோசனை வரும். இப்போ இந்த தவக்காலத்தில் நீங்கள் வெறுமையாக பயணிக்கக்கூடாது. ஒரு 3 நல்ல விஷயம். அதில் ஒரு முதலாவது ஒரு பைபிள் வாசிப்பேன். சும்மா வாசிங்க. நீங்கள் வெற்றி பெறுவீங்களா தோற்று போயிருவீங்களா அது அடுத்தது. விடாமல் பிடிங்க, வாசிங்களேன். இயர்லி பிளான் எல்லாம் இந்த ஆப்பிலெல்லாம் வந்திருக்குது, போட்டு வாசிங்க.
பாருங்க, அடுத்த ஆண்டு நீங்கள் ஆண்டவருக்கு இதை கொடையாக கிஃப்டாக கொடுங்க. ஆண்டவரே, நான் இந்த பைபிளை ஒரு முறை வாசிட்டேன், உங்கள் ஆத்மா அப்படியே அக்களிப்பால் துள்ளும் பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஞானத்தை உங்களுக்குள்ளே வச்சிருப்பார் தெரியுங்களா? இது உலகம் தர முடியாத மகிழ்ச்சி, உலகம் தர முடியாத ஞானம். இன்னும் 2 நன்மையை நீங்கள் வச்சுக்கோங்க. ஏதாவது 2 நன்மை நான் இனிமேல் செய்வேன். யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். திருச்சட்டம் சார்ந்த வெறும் செயல்களை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாந்து போயிடாதீங்க. என் அன்பு பிள்ளைகளை, இப்பொழுது நாம் திருப்பலிக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இதோ இந்த திருப்பலி கொடுக்குற அபிஷேகம் அளவிட முடியாத அபிஷேகம். நிறைய வயதானவர்கள் வீடுகளுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறீங்க. ஏன் காலையில் ஒரு பூசைக்கு நம்ம வரக்கூடாது? ஒரு சின்ன ஒரு முயற்சி தானே, ஒரு வாக். ஏன் காலையில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வேலைக்கு போகலான்றவங்க கூட வரலாமே. நம்ம முன்னாடியெல்லாம் கோயிலில் டெய்லி மாசுக்கு கூட்டம் இருப்பாங்க. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ், அவ்வளோதான். அங்கே போய் நீங்கள் பெரிய மனமாற்றம்லாம் இல்லை, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். அதில் கடவுள் உண்மையாகவே நீங்கள் ஆண்டவரை நேரடியாக சந்திக்கிறீங்க, குருவானவரை இல்லை. அந்த அந்த ஆண்டவருடைய பிரசன்னம், நீங்கள் குரு, அந்த குருத்துவ அபிஷேகத்தை நீங்கள் அங்கே போய் நிறைவேற்றுறீங்க. அதை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன், அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எந்திரிச்சு நிற்போமா? எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா? ஆண்டவர் இதோ இந்த அருமையான நாளில் உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், கைவிட மாட்டேன் என்று சொன்ன வாக்கு மாறாதவர், இதோ இந்த திருப்பலி வழியாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். இதோ அந்த திருப்பலியில் நற்கருணையினுடைய அபிஷேக நாதராய் உங்களை கடந்து வந்து சந்திக்க இருக்கிறார். இந்த தெய்வம், உண்மையின் தெய்வம், உங்களை ஆசீர்வதிப்பார்.